திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 1940 ஆண்டு ஏப்ரல் 10 திரு காளியப்பா திருமதி அங்கம்மாள் ஆகியோருக்கு மனோகரன் என்கிற SV ராஜதுரை அவர்கள் பிறந்தார். இவரது தந்தை காந்தி பொதுநல மன்றம் எனும் பெயரில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான உண்டி உறைவிட விடுதி ஒன்றை நிறுவினார். தனது தந்தையைப் போலவே இவரும் இளம் வயதிலேயே ஏழை எளியோருக்கு உதவும் தொண்டுள்ளத்தை கொண்டிருந்தார். அத்துடன் இவரிடம் பொதுவாழ்வு சிந்தனையும் பொது அறிவுக்கான புத்தகங்கள் படிக்கும் ஆர்வமும் வெளிப்பட்டது. இவரது பள்ளி ஆசிரியர் பூபேந்திரநாத் அவர்களின் ஊக்கத்தால் இவர் மேலை நாட்டு இலக்கியங்களை படித்தார். இவரது சொந்த ஊரில் இஸ்லாமியர், கிறிஸ்தவர், ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிராமணர்கள் ஆகியோர் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். இவரது பெற்றோர் ஊட்டிய அரசியல் சமூக விழிப்புணர்வால் இளம் வயதிலேயே சாதி மத உணர்வற்றவராக வளர்ந்தார். இவர் திராவிடர் கழகத்தின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தோழர் சகுந்தலா அவர்களை சாதி மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். தந்தை பெரியாரின் குடியரசு, விடுதலை, அறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு, கலைஞரின் முரசொலி போன்ற திராவிட இயக்க ஏடுகளாலும் ஈவேக்கி சம்பத் போன்றோரின் உரைகள் வாயிலாகவும் திராவிட கொள்கைகளிலும் கம்யூனிச கொள்கையிலும் ஈடுபாடு கொண்டார். 1965 அரசு பணியிலிருந்து விலகி CPIM கட்சியின் உறுப்பினரானார். பின்னர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்புகளுடன் பயணித்தார். குறிப்பாக நக்சல்பாரி இயக்கத்தினர் மீதான பொய் வழக்குகள், போலி மோதல் கொலைகளுக்காக எதிராக செயல்பட்டார். PUCL எனும் மனித உரிமை அமைப்பில் 20 ஆண்டு காலம் பணியாற்றினார். நீதி நாயகம் VR கிருஷ்ணய்யர் தலைமையிலான மரண தண்டனை ஒழிப்பு இயக்கத்தில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டார். புலவர் கலிய பெருமாள் உள்ளிட்ட 8 நக்சலைட் கைதிகள் முழுமையாக விடுதலை பெறுவதற்கு பாடுபட்டார். 1972 ஜூன் 16 உதகையில் தந்தை பெரியார் உரையாற்றிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். 1993 கீதாவுடன் இணைந்து அயோத்திதாசர் பற்றி ஆங்கிலத்தில் இவர் எழுதிய கட்டுரைகள் SVR என்கிற சிந்தனையாளரை இந்தியா முழுமைக்கும் அறிய செய்தது. கீதாவோடு இணைந்து எழுதிய டுவர்ட்ஸ் எ நான் பிராமின் மில்லினியம் ஃப்ரம் அயோத்தி தாஸ் டு பெரியார், பெரியார் சுயமரியாதை சமதர்மம் மற்றும் இவர் தனித்து எழுதிய பெரியார் ஆகஸ்ட் 15, பெரியார் மரபும் தெரிவும் போன்ற நூல்கள் பெரியாரையும் அயோத்திதாசரையும் புதிய கோணத்தில் உலகறிய செய்தன. இவர் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழாக்கம் செய்துள்ளார். மேலும் அம்பேத்கர் குறித்து ஆனந்த் தெல்டும்டே எழுதியுள்ள 2 நூல்களை தமிழாக்கம் செய்துள்ளார். அம்பேத்கர் ஒரு சோசலிஸ்ட் என்று நிறுவுகின்ற கட்டுரைகளை எழுதியுள்ளார். இந்தியாவில் வர்க்க போராட்டத்திற்கு தலித்துகள் தலைமை தாங்க வேண்டும் என்று தலித்தியமும் உலக முதலாளியமும் என்னும் நூலில் அழுத்தமாக குறிப்பிடுகிறார். இவ்வாறு தந்தை பெரியாரின் கனவை நனவாக்கும் வகையில் பழமைவாத பிற்போக்கு கருத்துக்களை அம்பலப்படுத்தியும் புரட்சிகர சனநாயக கருத்துக்களை வெகு மக்களிடையே பரப்பியும் கடந்த பல 10 ஆண்டுகளாக பாடாற்றி வரும் தோழர் SV ராஜதுரை அவர்களை பாராட்டி 2022 ஆண்டுக்கான பெரியார் ஒளி விருதினை வழங்கி விடுதலை சிறுத்தை கட்சி பெருமை கொள்கிறது.